வணக்கம் திரு என் சரவணன். வணக்கம் திரு ராய்குமார் அவர்களே. நீண்ட காலத்துக்கு பிறகு நான் உங்களை சந்தித்திருக்கின்றேன். அந்த சந்திப்பினூடாக நான் உங்களிடம் சில விடயங்களை குறிப்பாக நாங்கள் அன்றைக்கு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த சாதி கட்டமைப்புகள் சம்பந்தமான ஒரு உரையாடல் ஒன்றை நாங்கள் எவ்வாறு ஆரோக்கியமாக இந்த எதிர்கால சமுதாயத்துக்கு வழங்கலாம் என்பது சம்பந்தமாக நாங்கள் ஒரு சிறு உரையாடலை மேற்கொண்டிருந்தோம். அதற்கிணங்க நாங்கள் இன்றைக்கு ஏற்கனவே இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற சாதிய கட்டமைப்புகள் அவ்வாறு இருந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் இந்த சாதிய கட்டமைப்புகள் சம்பந்தமாக இந்த சமுதாயத்தில் பெருமளவில் நான் கேள்விப்பட்ட வரையிலும் பெருமளவு கருத்துக்களை விதைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நபராக நான் உங்களை அடையாளம் கண்டிருக்கின்றேன். அதுபோன்று நீங்கள் பல புத்தகங்களையும் வெளியிட்டு பல வாசகர்களையும் உள்வாங்கிக் கொண்டிருப்பதாகவும் நான் அறிகின்றேன். உங்களுடைய பங்கானது இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு இந்த சாதிய கட்டமைப்புகள் சாதிய பிரிவுகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களினுடைய எதிர்காலம் பயன்பெறக்கூடிய வகையில் செய்வதான் இதனுடைய நோக்கம். அப்ப இப்பொழுது சரவணன் நீங்கள் தொடருங்கள். நீங்கள் தற்சமயம் பெருமளவான புத்தகங்களையும் பெருமளவான கருத்துக்களையும் நீங்கள் இந்த சமுதாயத்தில் இந்த சாதிய கட்டமைப்புகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மன உளைச்சல்களை வெளிப்படுத்தி வருகின்றீர்கள். நீங்கள் செய்து வருகின்ற இந்த பணியானது எவ்வாறு சமுதாயத்துக்கு நன்மை என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? நன்றி ராய்குமார் அவர்களே. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 வருட கால பழக்கம் நமக்கு இருக்குது. என்னை பற்றி நீங்களும் உங்களை பற்றி நானும் அறிந்தவர்கள். அந்த அடிப்படையில் ஒரு பரஸ்பரம் அறிந்தவர்கள் என்ற வகையில் உங்களை நான் அறிந்தது போல என்னையும் என்னுடைய எழுத்துக்களையும் என்னுடைய போக்கையும் என்னுடைய கருத்து பரப்பு வேலையை நீங்கள் முறையாக அறிந்து வைத்திருக்கின்றீர்கள் என்கின்ற வகையில் இந்த விடயத்தை நாங்கள் இன்று அணுகுகிறோம். உண்மையில் நமக்கு பேசுபொருளாக்க வேண்டிய ஏராளமான விடயங்கள் இருந்தாலும் பேசுபொருளாக்க வேண்டிய பல விடயங்கள் இருந்தாலும் நாங்கள் குறிப்பாக ஒரு விடயத்தை மாத்திரம் நுணுக்கமாக ஆராய்வதற்காக அல்லது அது பற்றிய ஒரு உரையாடலை நிகழ்த்துவதற்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். உண்மையில் இது எப்படி நீங்கள் கேட்ட அந்த கேள்வியை நான் புரிந்து கொள்வதாக இருந்தால் நான் இப்படி இலகுவாக விளக்க முற்படுகிறேன். உண்மையில் நாங்கள் ஒரு சாதிய விடுதலை சம்பந்தமான அந்த விடுதலைக்கான தேவை இருக்குதா, அல்லது போனால் அது எப்படி உண்மையில அந்த தேவை இருந்தால் அதை எப்படி மாத்துறது அல்லது அந்த நிலைமையில எப்படி சரி செய்யறது இல்லாம ஆக்குறது அந்த பாரபட்சங்களை என்றுதானே எங்களுடைய உரையாடலுடைய இலக்காக இருக்க போகுது இறுதியில். அதுக்கு இடையில நாங்கள் இன்னும் சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ள வேண்டும். உண்மையில இந்த ஐடியாலஜி என்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் எல்லாமே சிக்கலாகிறது. ஏன்னு சொன்னா இப்போ ஒரு புறையோடி போயிருக்கின்ற அந்த ஐதீகங்கள், அந்த புனைவுகள், அந்த மாயைகள், இதுகள் எல்லார் மத்தியிலையும் ஒரு ஆதிக்க சித்தாந்தம் என்றது எல்லார் மண்டையிலையும் அது எவர்கிட்டையும் யார்கிட்டையும் இல்லைன்னு சொல்றது ஏதோ ஒரு வகையில இருக்கு. அந்த நேர்மை இருக்கணும். அப்ப அந்த நேர்மை இப்ப ஒரு சமூக விடுதலையாளன், நீதியாளன், உண்மையாளன் என்று சொல்றவர்கள் உண்மையாக இருக்கணும். ஒட்டுமொத்த சமூக அமைப்பிலையும் இந்த சமத்துவம் சம்பந்தப்பட்ட அந்த கருத்து எல்லா விதத்திலையும் அந்த சமத்துவ நீதியை கைகொள்ளணும்னு நான் இந்த வேர்ட் பயன்படுத்துறது இல்லை. உதாரணத்துக்கு மேலாண்மை, தாராண்மை, நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு சின்ன சின்ன விஷயமா இது இருக்கும். ஆனால் மேலாண்மை, மேலாதிக்கம் செலுத்துறது எல்லாம் ஒரு ஆண்மையோட கனெக்ட் பண்ணி ஒரு மேலாதிக்கம் என்று சொல்லி பயன்படுத்தலாம். ஆனால் மேலாண்மை என்று சொல்லி அதுக்கு வலுவூட்ட முயற்சி பெறும். அது எங்கிருந்து அந்த வலுவூட்டுறதுக்கு எடுக்கிற அந்த முயற்சியில் என்ன நடக்குது? இலகுவாக அந்த ஆணாதிக்கம் கொந்தி கொள்ளுது. அது எஸ்டாப்ளிஷ் ஆகுது, மொழியில் எஸ்டாப்ளிஷ் ஆகுது, அது பரவலாகுது, பரப்பப்படுது. இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் உண்மை. அந்த ஆண்மை என்பது ஒரு மேலாதிக்கம் செலுத்துற ஒரு சொல்லாக இருக்குது. என்ன ஆதிக்கம் செலுத்த சொல்லாக இருக்கு. அந்த சொல்லு ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் இருக்குன்றதான் நான் கருதுனாதான் சொல்றேன். அந்த சொல்லு ஆண்களுக்கு மட்டுமல்ல என்று தான் சொல்ல வரேன். அந்த மேலாண்மை என்பது ஆதிக்கம் செலுத்துறதுக்கான ஒரு சொல்லு. அது பெண்களுக்கும் இருக்குது. அதுக்கு மேல் சாதி கீழ் சாதி என்றது அல்ல. கூடவே நாங்கள் இந்த சாதியம் பற்றி பேசும்போது இன்றைக்கு தவிர்க்க முடியாமல் தளத்தையும் புலத்தையும் வேறு பிரித்தும் பார்க்க வேண்டி இருக்கு. அப்ப தளத்தையும் புலத்தையும் பார்க்கும் போது புலம்பெயர் சமூகம் இன்றைக்கு ஒரு ஐடென்டிட்டிக்கல், ஒரு மிகவும் முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு சமூக அமைப்பாக இருக்கிறதால நாங்கள் அதையும் பத்தி பேச வேண்டியிருக்கு. அப்ப நாங்கள் அது ஒரு புறம் பேசுறதுக்கு முதல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகளை கவனிக்கிறதுக்கு அல்லது அதை ஒரு பிரச்சனையை புரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு சூத்திரம் ஒன்றை பற்றியும் இந்த இடத்துல கொஞ்சம் முன்வைக்க வேண்டி இருக்குது. இப்ப நான் கையாளுற சூத்திரம் கட்டாயமாக இந்த சூத்திரம் எல்லாத்துக்கும் பொருத்தணும் இல்லை. ஆனால் நான் கையாளுற சூத்திரம் பல விடயங்களுக்கு எனக்கு உதவுது. அது என்னுடைய பல்வேறுபட்ட ஆய்வுகளுக்கும் ஒரு பிக்சரைஸ் பண்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும், அது ஈவன் நட்பு, குடும்பம், அரசியல், தத்துவம் அல்லது ஏதாவது வேலை முறைகள் எல்லாத்தையும் இந்த சூத்திரம் எனக்கு புரிந்தது. அதாவது இந்த ஆய்வு முறையியல் மெத்தடாலஜி என்னன்னு சொன்னால் இந்த குவாலிட்டி குவான்டிட்டி, அதாவது அளவு, பண்பு, வடிவம். அப்ப எல்லாமே இந்த 3 விஷயத்திலையும் எப்படி மாறிக்கொண்டு வருது. அப்ப ஒன்றை நாங்கள் ஒரு முடிவுக்கு வரும்போது வெறும்
சம்பவங்கள் ஓரிரு சம்பவங்களை வச்சு உண்ட முடிவுக்கு வர்றது கிடையாது. ஏன்னா அது சம்பவங்கள், அது ஒரு எக்ஸிடென்ட்லியா வந்துச்சு போச்சு. ஆனா ஒரே விதமான விஷயம் தொடர்ச்சியாக நடக்கும் போது அதைத்தான் நாங்கள் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்றோம். போக்கு, அந்த போக்கு தான் போக்கு நிறைய நடக்குது, தொடர்ச்சியா நடக்குது. ஸோ அதைத்தான் மாத்தணும் அல்லது மாத்தணுமா என்ற விஷயங்களுக்குள்ள வர்றது அதுதான். அப்ப போக்கு, ட்ரெண்ட். அந்த ட்ரெண்டை உருவாக்குற விஷயங்களை நான் சொன்னேன், அதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்குன்னு சொல்லி. அப்ப எல்லாமே மாறிக்கிட்டு வருது. சாதியமும் அதுல ஒரு கூறு என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய ஸ்பெசிபிக்கா அந்த ஏரியாவுக்குள்ள திருப்பி வந்தா இந்த 3 எப்படி அப்ளை பண்ணலாம். அப்ப ஒன்று சாதியத்தினுடைய அளவு ரீதியிலான மாற்றம். அது ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அது எட்டி இருக்கிற அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அளவு ரீதியில எவ்வளவு மாற்றம் கண்டிருக்கு. அடுத்தது அது பண்பு ரீதியில எந்த அளவு தூரம் தன்னளவுல மாற்றங்களை கண்டிருக்கு. அடுத்தது வடிவ ரீதியில அது அதனுடைய ஸ்ட்ரக்சர் இதுகள் எப்படி தன்னை மாத்தி கொண்டு. அப்ப 3 ரீதியிலையும் அதாவது சாதியம் செத்து போல நாங்க சொல்றோம். அதுக்கு தானே சாதியம் செத்து போல தன்னை தகவமைத்து கொண்டு மீள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு அந்தந்த இடத்துக்கு எப்படி பொருத்தி கொண்டு அது தன்னை தக்க வச்சு கொள்ளணுமோ அது தக்க வச்சு கொண்டு போய்கிட்டு. அப்ப புகலிடத்துல இப்ப நாம அதனாலதான் நாம எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி சாதி இயங்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அது வேற வேற மாதிரி இயங்கும், வேற வடிவத்துல இயங்கும், வேற அளவுல அது இயங்கும், அது வேற பண்புல அது இயங்கும். அப்ப இது எல்லாத்துக்கும் பொருந்தலாம். அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்றதுக்கும் நாங்க இந்த அளவு பண்பு வடிவம்ன்றதை அப்ளை பண்றது என்னுடைய வழக்கம். அதே தான் நாம இந்த சாதியத்துக்கும் பொருத்தும் போது இங்க புகலிடத்துல இருக்கிற சாதியம் இலங்கையில இருக்கிற சாதியத்தை விட இன்னொரு வடிவத்துல அது இருக்கும். அப்ப அன்றைக்கு இப்ப அங்க செய்ய முடியாது. அதனாலதான் நாங்க சொல்றோம், இப்ப அங்க இலங்கையில் இதுவரைக்கும் செய்யாத சடங்குகள் எல்லாம் புகலிடத்துல சாத்தியப்படுது. அங்க தடை செய்யப்பட்ட விஷயங்கள் இங்க நடக்குது, அல்லது அங்க செய்த விஷயங்கள் இங்க தடைப்படுது. ஏன்னா இங்க ஜனநாயக முறை சட்டங்கள் இதுகள் காரணமாக இந்த லிமிடேஷன்ஸ் இதுகள் எல்லாமே தீர்மானிக்குது. இது எப்படி இதனுடைய வடிவத்தை அளவை பண்பை எல்லாத்தையுமே தீர்மானிக்குது, செல்வாக்கு செலுத்துது. இந்த விஷயங்களை எப்படி வச்சிருக்கணும்ன்றது அப்ப சாதியம் நம் கண் முன்னாலேயே அது வேற வடிவங்கள்ல அது இயங்குறத பாக்குறோம். சடங்குகள்ல ஒரு ஒன்று கூடல்கள்ல நோர்வே உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா டயஸ்போராவை பொதுவா எடுத்தா அது இந்த ஒன்று கூடல்கள்ல எப்படி இந்த சாதியம் இயங்குது, எப்படி இங்க ஒரு ஊர் ஒரு ஊர்க்காரர்களுடைய ஒரு நிறுவனமா இருக்கும். ஆனா அது பச்சை சாதியாக இருக்கும். ஒரு ஊர் சங்கமா இருக்கும். ஊர் சங்கத்துக்காக கூடுறோம்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க உள்ளுல பார்த்தா அது சாதி சங்கம், அது வேற பேர்ல அது இயங்கி கொண்டிருக்கும். அப்படி அது இயங்குற விதம் அது பிள்ளைகள் எல்லாம் இங்க ஜனநாயக ரீதியில வளர்றாங்க. அவர்களுடைய தெரிவு தான் அவர்கள் ரொம்ப சுதந்திர சிந்தனை உள்ளவர்களா வளர்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அது தெளிவடைஞ்சு அந்த சிறுவர்கள் ஒரு பருவ நிலையை அடையும் போது அவர்களுக்கு எப்படியோ சாதியம் ஊட்டப்பட்டிருது. பிறகு அவர்கள் தங்களுடைய பார்ட்னரை தெரிவிச்சிருது. அதாவது தன்னுடைய சமூகத்துக்குள்ளேயே ஒருவரை காதலிக்கிறதா இருந்தா திருமணம் முடிச்சு குடும்பம் ஆகணும்னு நினைக்கிற அந்த சந்தர்ப்பத்துல டக்குன்னு அது இந்த சாதியம் பற்றின அடையாளங்கள் எல்லாம் தெரிய வருது, தேடுறாங்க, அதோட கலர்றாங்க. இது இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம் கண் முன்னால நாம கண்டு கொண்டிருக்கிறோம். இது நோர்வேல மட்டும் இல்ல, புகலிடம் முழுக்க நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது போல ஒரு மிக ஜனநாயகமான ஒரு ஒன்று கூடல் நாங்க நினைப்போம். ஆனா அங்க போனா மேசைக்கு மேசை கேங்கா இருப்பாங்க. அந்த கேங்குடைய மிக மைக்ரோ லெவல்ல பார்த்தா அது சாதியாக இருக்கும், குடும்பம் மாதிரி இருக்கும். ஆனா அது ஒரு கடைசியில பார்த்தா அது ஒரு சாதியாக இருக்கும். அப்ப இதுல எக்ஸெப்ஷனை விடுவோம். இது இப்படித்தான் நடக்குதுன்னு சொல்லல, இது கம்ப்ளீட்டா அப்படித்தான் நடக்குதுன்னு நான் சொல்லல. ஆனா எக்ஸெப்ஷன்களும் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து கலக்கிற ஒரு குடிக்கிற இடத்துல தனியா சாதி மட்டும் இருக்காது. அங்க கிளாஸுக்கு முன்னாலே எல்லாரும் இருப்பாங்க ஒண்ணா. அதுல நாங்க சாதியத்தை பெருசா பார்க்க இல்லாம இருக்கும். ஆனா பொதுவாக இங்க நிறுவனங்கள் எப்படி சாதியாக இயங்கிச்சு கடந்த காலங்கள்ல எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கோவில் சங்கங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். இங்க இருந்த ஒரு அரசியல் அமைப்புகள், அதாவது ஒரு நிறுவனங்கள் கூட ஒருவித ஊர் சங்கங்கள் போல இருந்தது. அது ஊர் சங்கங்கள் மாதிரி தெரிஞ்சாலும் கூட அதுக்கு பின்னால சாதியம் இருந்துச்சு. இப்படி எல்லாம் இங்க நாங்க பல இடங்கள்லயும் சாதியம் வேற வடிவங்கள்ல வேற பண்புகள்ல வேற அளவுகள்ல அது இயங்கி கொண்டிருக்கிறத நாங்க பார்த்தோம் என்றதையும் நாம இங்க பதிவு செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னா இப்ப இது இந்த புகலிடத்திலையும் இந்த நிலைமாறு காலம் என்றது எப்படி ஆக போகுது ஏன்னு சொன்னா எங்களுக்கு தெரியுது. முதலாவது தலைமுறையினர் இனி வயசுக்கு அவர்கள் இனி சாகிற காலங்கள். அப்ப கிட்டத்தட்ட எல்லாம் இல்லாம போய் கொண்டிருக்கிற அதே நேரத்துல அது அவர்கள்கிட்ட இருந்து இந்த புரையோடி போயிருந்த இந்த ஆதிக்க சிந்தனைகள், ஆதிக்க பழக்க வழக்கங்கள், ஆதிக்க பண்பாட்டு உறவுகள் எல்லாமே அடுத்த சந்ததிக்கு கடத்தப்பட்டிருக்கா, பேணப்படுது அப்படின்னு சொல்லி நிச்சயமா ஒண்ணு நம்பலாம். இது எப்படியும் நிச்சயம் தொடர போறது இல்ல. இந்த டயஸ்போரால அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கும் கடத்தப்பட்டு அது பெருசா எஸ்டாப்ளிஷ் ஆகும்னு எல்லாம் சொல்லவே இல்லை. ஏன்னா அது நடக்கும். அது ஏன்னு சொன்னா இந்த அவர்கள் வளர்ற சூழல் இதை கடந்து அடுத்தடுத்த நிலைக்கு போவார்கள். ஆனால் இந்த செகண்ட் ஜெனரேஷனுக்கு அவர் கடத்தப்பட்டதுகளுடைய எச்ச சொச்சங்கள் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும். இது ஒட்டுமொத்தமாக அது அதுல இருந்து நீங்கிறதுக்கு
நீக்கிறதுக்கு, நீக்கம் பெறுறதுக்கு. அது வரைக்கும் இந்த அகமண முறையிலையும் இந்த பழக்க வழக்கங்களையும் இந்த ஒன்று கூடல்களையும் இதை வந்து நம்ம தெரிக்கிறத பார்க்கலாம், அது இருக்கிறத கவனிக்கலாம். அதையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியிருக்கு. இல்ல இதுல வந்து எனக்கு இதுக்குள்ள வந்து எனக்கு கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால், இப்ப சரவணன் சொல்ற மாதிரி குறிப்பாக நோர்வேக்குள்ளதானே இந்த சரவணன் காய்க்குது. நோர்வேக்குள்ள வந்து சில ஊர் சங்கங்கள், கோயில் போன்ற சங்கங்கள், பொது சங்கங்கள் அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த ஒன்று கூடர்கள் அந்த சங்கங்களுடைய பெயர்களில் இருந்தாலும் அதுக்குள்ளேயும் ஒரு சாதிய கட்டமைப்பு தான் மேலோங்கி இருக்குது. அந்த சாதியைத்தான் முன்னிலைப்படுத்தினம் என்ற மாதிரியான கருத்தை தான் சரவணன் சொல்லிக் கொண்டு போகுது. ஆனால் இது சம்பந்தமாக எனக்கு கருத்துகளுடன் சொல்ல முடியாம இருக்கேன் என்று சொன்னால், நான் இன்னும் துல்லியமாக இந்த விடயங்களை அடையாளம் காணவில்லை இன்னும். அப்ப அதை உள்ளதை நான் அப்படியே சொல்றேன். அப்படினால இது சரவணனுடைய ஒரு கருத்து, நீங்கள் அதை பார்த்திருக்கின்றீர்கள், அதனால் நீங்கள் பார்த்ததா சொல்லுறீர்கள், அதை ஏற்றுக்கொள்றேன். அவ்வாறு இருக்கலாம். ஆனா எனக்கு அது இன்னும் தெரியல. அது ரீசன், அதுக்கு ஒரு காரணமும் தான் என்னண்டா, அது வந்து இப்ப நான் வந்து இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகள் சார்ந்து பொதுவாக நமக்கு இருக்கிற ஒரு பார்வை காரணமாக எல்லா விஷயத்தையும் இதுக்குள்ள அப்ளை பண்ணி பார்க்குற ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டோம். அப்ப அதுல வந்து இந்த சாதியம் சார்ந்தும் இதுக்குள்ள எப்படி எல்லாம் இருக்குன்னு எந்த நேரம் கவனிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது சம்பந்தமான ஒரு தியரிட்டிக்கல் ப்ரோசஸும் நம்ம வளர்த்து வச்சிருக்கிறோம். அப்ப அப்படி அந்த ப்ரோசஸ்ல கடந்த நான் 25 வருஷம் அந்த நாட்டில் இருக்கிறதால நான் கடந்து வந்த அமைப்புகள், நான் கடந்து வந்த ஆட்கள், அவர்களுடனான உரையாடல்கள், காதுல நான் இது வரைக்கும் கேட்ட சம்பவங்கள், இதுகள் எல்லாத்தையும் கோர்த்து பார்த்து நமக்கு இந்த முடிவுகளுக்கு வர வேண்டியிருக்கு. சில வேளை இப்ப அந்த விஷயத்துல இப்ப உங்களுக்கு நீங்க பார்க்காததுக்கும் நான் பார்க்காததுக்கும் உள்ள காரணத்தை என்னால உணர முடியுது. அதுக்கு ரீசன் வந்து உங்களுக்கு அது அவசியப்பட்டிருக்காது. அந்த சைட்ல தேடுறதுக்கோ பேசுறதுக்கோ பார்க்கறதுக்கோ வந்து உங்களுக்கு அவசியப்பட்டிருக்காது. எனக்கு அவசியப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது நம்முடைய ஆய்வுகளுக்கும் இந்த சமூக மாற்றம் சார்ந்து நாங்க ஒரு கதைக்கிறதுன்னா அது சம்பந்தமாக எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாம, அந்த விவரங்கள் இல்லாம நாம ஒரு கருத்தை சொல்லல. அப்ப அதுக்கான எனக்கு ஒரு பார்வையை எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்தியா தான் எங்களுக்கு பிரதானமான நாடு என்று சொன்னால் இந்த சாதியத்தை வச்சு உருவாக்கினதுல இன்றைக்கு காஸ்ட் அண்ட் சப்காஸ்ட் என்று சொல்லி 3500க்கும் மேற்பட்ட சாதிகள் வந்து இருக்கிறதாக அறியப்படுது. அப்ப இந்த சாதி அமைப்புல அம்பேத்கர் போன்றோர் சொல்ற விஷயங்கள்ல ஒரு மிக முக்கியமான விஷயம், எந்த ஒரு சாதியும், அதாவது நாங்கள் உதாரணத்துக்கு அதே 3500 சாதியை எடுத்துக்கொண்டால், இந்த எந்த ஒரு சாதியம் ஒன்றுக்கு ஒன்று நிகரான எந்த ஒரு சாதியும் நடுவுல கிடையாது. எல்லாம் எப்படி அடுக்கப்பட்டிருக்கும், அந்த ஹையரார்க்கிக்கல் ஆர்டர்ல அந்த படிநிலை வரிசையில் அடுக்கப்பட்டிருப்பதாக கூறுவது வழக்கம். அது வந்து மேலே பிராமணர்களை தொடங்கினா பின்னால் வந்து அந்த தலித்துகள் வரைக்கும் ஒன்றுக்கு கீழே உண்டு, அதுக்கு கீழே அடுத்தது, அதுக்கு கீழே அடுத்தது. இதுல நடுவுல வந்து இதுக்கு நிகரான இன்னொன்னு இருக்காது. அதான் அந்த காஸ்ட், அந்த சாதிய அமைப்பினுடைய ஹையரார்க்கிக்கல் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இப்போ எங்களுக்கு இங்க விஷயம் வருதுன்னு சொன்னால், அம்பேத்கர் ஒரு இடத்துல சொல்றாரு, அதுதான் முக்கியமான பாயிண்டாகவும் நான் கருதுறேன். இந்த இடைநிலை சாதிகள் இருக்கிறார்கள், அப்ப இடையில இருக்கிறது எல்லாமே இடையில உள்ளதுதான், எல்லாமே இடைநிலை தான் சாதிகளை. அப்ப இதுல நடுவுல இருக்கிற ஒரு சாதி வந்து எப்படி இன்னொரு சாதியால் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற சாதியா தான் இருக்கு. அதான் சாதி அமைப்பு. அப்ப எல்லா சாதிகளும் ஏதோ மேல இருக்கிற சாதிகளுக்கு கீழே இருக்கிறதால அந்த சாதிகளுடைய ஒடுக்குமுறைக்கு அகப்பட்ட ஒரு சாதியாக இருக்கு. அதே நேரத்தில் அது அடுத்த சாதிகள் அடக்கி கொண்டு இருக்கு. அதாவது அவர் சொல்லுவார் வந்து, அந்த அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கான், என்ன எப்படி கத்துறான்னு சொன்னா, மேல இருந்து என்னை இடிக்கிறான், மிதிக்கிறான், ஒடுக்குறான், என்ன வந்து கதற பண்றான், நான் என்ன ஒடுக்கிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி கதறி கொண்டிருக்கிற அதே நேரம் இதே போன்ற கதறல்களை தனக்கு கீழே இருக்கிற அடுத்த நிலை சாதிகளுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. தன்னை மத்ததை மிதிச்சுக்கிட்டு, நசுக்கிக்கிட்டு, ஒடுக்கிக்கிட்டு எல்லாம் இருக்குது. இதான் அந்த சாதி அமைப்புடைய மிக பிரதானமான பண்புகள்ல ஒன்று. அப்ப அந்த பண்புகள் எல்லாம் வந்து உடையணும்னு சொன்னா உண்மையில எங்க உடைக்கிறது? அப்ப இந்த உடைக்கிறதுன்றதுல வந்து இப்ப நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு வரோம். இப்ப வந்து ஒரு ஒடுக்குகின்ற சாதிகளுடைய பங்கு என்ன, ஒடுக்கப்படுகிறவர்களுடைய பங்கு என்ன, இதுல வந்து பிராக்டிகலான விஷயங்கள்ல என்ன செய்யறது, இப்ப குறிப்பாக ஐடியாலஜி சைட்ல என்ன செய்யறது. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், சாதியத்துக்கு எதிரான போராட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஒடுக்கப்படும் சாதிகளை சேர்ந்தவர்கள் தான் கூடுதலாக அமைப்பாக திரள்றதும் அதற்கு எதிராக போராடுறதுமாக இருந்த ஒரு காலகட்டம் எல்லாம் இருந்தது. அப்படி செய்யும் போது தங்களுக்கான அடையாளங்களையும் சேர்த்து கொண்டு தான் அவர்கள் பஞ்சமர்களாக இருந்தார்கள், ஆதித்திராவர்கள் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள், இவன் தலித் அமைப்புகளாக இருந்தார்கள். அதுக்கும் அடுத்த நிலைக்கு தாண்டி சாதி பேர்களிலேயே போராடவும் செய்தார்கள். அந்த சாதியினுடைய பெயரை கொண்டே இருந்தார்கள். அதுக்கு அப்படி செய்யும் போது மிக மோசமான ஒடுக்குமுறைகளை எதிர்கொண்டார்கள். எப்படி என்று சொன்னால், நீ ஒரு சாதிக்காரன், நீ என்னைய சாதி எதிர்த்து கொண்டு நீ உன்னுடைய சாதியை பத்தி பேசுறேன்னு சொல்லி, அது இல்லை. ஒரு ஒடுக்குபவர் தன்னுடைய சாதிய பெயரை சொல்லி அழைக்கிறதுக்கும் ஒரு ஒடுக்குபவர் தன்னுடைய சாதியை சொல்றதுக்கும் இடையில மிகப்பெரிய துருவமயப்பட்ட வித்தியாசம் இருக்கு. ஒடுக்குபவர் வந்து தன்னுடைய போராட்டத்தை, தன்னை விடுதலைக்காக தன்னை அடையாளப்படுத்தி கொள்றார் அந்த கூட்டத்தை குழுமத்தை. ஏன்னா நான் இதாக இருக்கிறதாலேயே, எக்ஸ் என்ற சாதியாக இருக்கிறதாலேயே இப்பேற்பட்ட ஒடுக்குமுறைக்கு எதிர்கொண்டபடி இருக்கிறேன், ஆகவே இந்த எக்ஸ் சாதிக்கு வந்து
வந்து எனக்கு விடுதலை வேணும் என்று சொல்லி போராடுற இடத்துல இருந்து கொண்டு அவர் வந்து சாதிக்கிறார். இது ஈஸியானதும் இல்லை. அப்படி சொல்லும் போது தன் அடையாளப்படுத்துறார், தன் இந்த அவமானங்களுக்கு எல்லாம் உள்ளாகிறார், தன்னையும் தன் சார்ந்தவர்கள் எல்லாத்தையும் வந்து அம்பலப்படுத்துறாரு. நாங்க எல்லாம் இன்னும் சாதின்னு சொல்லி இது ஒரு காலகட்ட பெரிய வழியை தந்ததா இல்ல. சாதியம் இந்த விட மோசமாக இருந்த காலத்துல. ஆனால் நவீன சமூகத்துல இந்த சாதிகளை சொல்லிக்கொண்டு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு சாதிய விடுதலை போராட்டத்தை கதைக்கிறவர்கள் வந்து அற்று போய்விட்டார்கள். அல்லது தன்னை சாதிகளை வந்து இன்றைக்கு ஒடுக்குகின்ற சாதிகள் மட்டும்தான் தன்னுடைய சாதியை ஒடுக்கப்படுகின்ற சாதிகள் வந்து தன்னை வந்து அறிவிக்கிறது கிடையாது. அப்படி இல்லாம காரணம் ஒரு இதுக்கு எதிராக போராடுறதுக்கு வேற வழியே இல்லை. என்ன சொன்னா இந்த அடையாளங்கள் வந்து எப்பேற்பட்ட பெயின் அவங்களுக்கு கொடுத்துருக்குது அப்படின்றது வந்து நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் கொஞ்சம் ஆரம்பத்திலிருந்து இப்ப இதுவரைக்கும் அந்த எவ்வாறு சாதிய கட்டமைப்புகள் வந்தது, அதில் இருக்கக்கூடிய பிரிவுகள் என்ன, அந்த முக்கியமாக இலங்கையில் இருக்கக்கூடிய 3 பிரிவுகள், வடக்கு கிழக்கில் என்ன இருக்கிறது, சிங்கள மக்களுக்கு மத்தியில் என்ன இருக்கிறது, மலைய மக்களுக்கு மத்தியில் என்ன இருக்கலாம் தெளிவாக கூறியிருக்கின்றீர்கள். அப்ப ஒட்டு மொத்தத்துல வந்து இந்த சாதிய கட்டமைப்பு, சாதிய பிரிவுகள் என்பது இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்ப இப்ப அந்த கடைசியா நீங்கள் வந்த பாயிண்ட்ல இருந்து நான் இப்ப அதான் கேட்க வலிக்கிறேன் சொன்னால், ஓகே இப்ப இதெல்லாம் இருக்குது. இப்ப நாங்கள் உங்களை போன்றவர்கள் இதற்கான ஒரு தீர்வு எதிர்காலத்திலே வந்து இதுகளில் இருந்து விடுபட்டு எல்லோரும் சமத்துவம் ஆவதற்கு என்ன தீர்வு சிறந்ததாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அது சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாக சொல்லிக் கொண்டு போனால் நல்லதா இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நல்லது. நான் நினைக்கிறேன் ஏற்கனவே வந்த அந்த விஷயத்துக்கும் நீங்கள் சொன்ன தீர்வுக்கும் இடையில வந்து சில இன்புட்டுகளையும் சில விடயங்களையும் சொன்னா அது இலகுவாக இருக்கும், அந்த இடத்துக்கு போறேன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது இப்ப திரும்பவும் நான் சொல்றேன் என்றால், இலங்கையில் ஒரு சமூக மாற்றத்தை நாங்கள் நிகழ்த்த வேண்டும் என்றால், ஒரு சமத்துவமான சமூகத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றால், இந்த அடையாள பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கப்பட வேண்டும். நாங்கள் இலங்கை எந்த ஒரு சமூகத்திலும் நாங்கள் நீதியான ஒரு சமூகத்தை எப்படி கோருகின்றோம்? அங்கே ஒரு ஜனநாயகம் நிலவ வேண்டும், அங்கே சுதந்திரம் நிலவ வேண்டும், அங்கே சமத்துவம் நிலவ. அப்போ இந்த மூன்றும் வந்து இந்த சமூகங்களுக்கு இடையில் பண்பாட்டு சூழலில், சகல பண்பாட்டு இலங்கையில் இருக்கின்ற அந்தந்த அடையாளங்களுக்குரிய பண்பாட்டு சூழலில் இது இருக்கின்றதா? இது இல்லாமல் இருப்பதற்கு வந்து என்னென்ன காரணங்கள்? அது புறையோடி போயிருக்கின்ற அந்த ஆதிக்க உணர்வுகள், மேலாதிக்கம் செலுத்துகின்ற அந்த கருத்து நிலைகள் என்னென்று அடையாளம் காண்றது அதுக்கு முதல்ல மிகப்பெரிய முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. என்றால் இன்னும் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் இனப்பிரச்சனையா எஸ் இருக்குது, அதை மாற்றணும், அதுக்கு எதிராக போராடணும் என்று கூடுறோம். அதுபோல பால்நிலை பிரச்சனையா எஸ், இந்த ஆணாதிக்கத்துக்கு எதிராக நாங்கள் போராடணும், மாற்றணும் என்று சொல்லி முன்வர்றோம். அல்லது போனால் இலங்கையில் மதங்களினுடைய ஆதிக்கம் பற்றி, அதனுடைய வெறித்தனம் பற்றி அதுக்கு எதிராக எல்லாம் இது பண்றோம். ஆனால் சாதியம் என்று மட்டும் வந்துட்டா அப்படி ஒன்றும் இல்லையே, இப்ப எங்க இருக்குது, யார் சாதி பார்க்கிறா என்ற நிலைக்கு நாங்கள் வர்றோம் என்று சொன்னால் அந்த 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 ஒத்துக்கொள்ள முடியாத அந்த மனநிலை எங்கிருந்து வருகின்றது என்றதை நாங்கள் ஆராய வேண்டியிருக்கு. இதுல ஒரு இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். தமிழகத்தில் ஒரு சின்ன கேள்வி ஒன்று சொன்னார். இப்ப நாங்கள் சாதி ஒன்று பார்க்கறது இல்லை, இப்ப எல்லாம் சாதி எங்க இருக்குது, இதெல்லாம் யார் கதைக்கிறோம் என்று கூறுபவர்கள் இந்த சாதிய கட்டமைப்புக்குள்ள தாழ்த்தப்பட்டவர் என்று சொல்லப்படுபவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்களா, அல்லது தங்களை உயர் சாதி என்று சொல்லக்கூடியவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்களா? எதை நீங்கள் அடையாளம் பண்றது? நல்ல கேள்வி. இது வந்து நீங்க இதுல உள்ள வேடிக்கை என்றால், இதை வந்து 2 தரப்பிலும் சொல்றவர்கள் இருக்கின்றார்கள். எங்கே இருக்கின்றதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு காரணம் வந்து ஆதிக்க சாதியினர் வந்து சொல்றதுக்கு காரணம், அவர்களுக்கு இது சம்பந்தமான உணர்றது இல்லை, அவர்கள் வந்து எதிர்கொள்றது இல்லை. ஏன்னா அவர்கள் வந்து அதிகாரம் செலுத்துகிற சமூகம் அல்லது அடக்குகின்ற சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த வழி இதுல ஒரு விடயம் நான் இதுல அதிகாரம் செலுத்துவது அல்லது அடக்குகின்றது என்ற ஒரு சொற்பத்தை நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள். எனக்கு கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கின்றது. அதாவது வந்து ஓகே, இந்த கால பகுதின்னு சொல்ற இடத்துல இருந்து நாங்கள் துவங்குறோம். இந்த கால பகுதிகளில் வந்து எவ்வாறு அடக்குகின்றார்கள் அல்லது எவ்வாறு அதிகாரம் செலுத்துகின்றார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இப்போ இந்த ஒரு சாதியம் எவ்வாறு பேணப்படுகின்றது என்பதற்கு உரிய காரணிகளை அறிந்து கொண்டால், புரிந்து கொண்டாலே இலகுவாக நாங்கள் அதனை புரிந்து கொண்டு விடலாம். ஒன்று, இப்போ நேரடியாக தீண்டாமையை பிரயோகித்த ஒரு காலம் இருந்தது. அது வந்து கிட்டத்தட்ட 60-70களில் ஓரளவு மலிந்து இப்படியே இல்லாமல் போயிடுச்சு. இல்லாமண்டா ஒட்டுமொத்தமாக இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை, ஆனால் தீண்டாமை சாதியத்தினுடைய கூறுகளில் ஒன்று தான் தீண்டாமை ஒழிய சாதியமே தீண்டாமை அல்ல. அப்போ சாதியத்தை வந்து பேணுறதுக்கு உரிய பல காரணிகள் இருக்குது. ஒன்று வந்து அகமன முறை பற்றி நாங்கள் சொல்லுவோம். அதாவது ஒரு சாதி தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக, தன்னை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்காக, அது தன்னை விட வேற இன்னொரு சாதியை உள்ளிழுக்காத ஒரு போக்கை நாங்கள் அகமன முறை பேணுதல் என்கின்ற அடையாளத்துக்குள்ள கொண்டு வரோம். ஸோ அது ஒன்று. அடுத்த தீண்டாமை இன்றைக்கு இல்லை. இது எல்லாத்தையும் விட நாங்கள் இப்போ இந்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த அகமனை முறை பேணப்படுறதா
என்பதாக எல்லாம் நாங்கள் கடந்த காலங்களில் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இது எல்லாத்தையும் விட இந்த கருத்து நிலை இருக்குது, அதுக்கு எதிராகத்தான் எல்லா இடத்துலையும் போராடும். இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் ஒரு இனவாதத்துக்கு எதிராக போராடுறதா இருந்தாலும் அது அங்கே நாங்கள் போராட வேண்டியது ஒரு தனிநபர்களுக்கோ ஒரு சக்திகளுக்கோ ஒரு அமைப்புக்கோ எதிராக இல்லை, அந்த கருத்து நிலைக்கு, அந்த ஐடியாலஜிக்கு. அந்த ஐடியாலஜி தான் எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அது ஆணாதிக்க ஐடியாலஜியாக இருக்கலாம், அல்லது இனத்துவ ஆதிக்க ஐடியாலஜியாக இருக்கலாம், அல்லது மதத்துவ ஐடியாலஜியாக இருக்கலாம். அதுபோல் சாதிய உணர்வு சம்பந்தமான அந்த ஐடியாலஜி, அந்த கருத்து நிலை அல்லது அந்த சித்தாந்தம், அந்த சித்தாந்தம் இலகுவாக கையில் தொட்டுணர்ற சாமான் இல்லை. அது தொட்டுணரக்கூடிய சாமான் இல்லை, அது உணர்ற சாமான். அது அதிகாரம் செலுத்துகிற அந்த அதிகாரம் செலுத்துறதுக்கும் அதிகாரத்தை அனுபவிக்கிறதும் சம்பந்தமான உணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் தான். அது ப்ராக்டிக்கலாக அது பல இடங்களில் மிக நேரடியாக செய்யாமல் மறைமுகமாக அது நிகழ்த்தும். அதனால தான் நாங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். இது நிறுவனமயப்பட்டது அப்படின்னு இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் என்று சொல்லி நாங்கள் பேசுவதற்கு காரணம், அது நமக்கே தெரியாமல் சகல மட்டங்கள் நாங்கள் பேசும் மொழியில் கலந்திருக்கின்றது, நாங்கள் ஒருவரை நடத்துகின்ற விதத்தில் இருக்கின்றது, எங்களுடைய கல்வி அமைப்பு முறையில் இருக்கின்றது, எங்களுடைய சமூக பண்பாட்டு அமைப்பில் இருக்கின்றது, சடங்குகளில் இருக்கின்றது, எங்களுடைய வழிபாடுகளில் இருந்து. உண்மை. நான் இப்போ அதான் திரும்ப குறுக்குறன்னு நினைக்கக்கூடாது. நான் இப்போ நான் என்னுடைய சிந்தனையில் என்ன இருக்க யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் இருக்குது, அது நான் மறக்கிறதுக்கு இல்லை, எல்லாம் இருக்குது, எல்லாம் இருந்து கொண்டிருந்திருக்குது. சரி, இப்ப நாங்கள் இதுல இருந்து விடுபடுவதற்கு என்ன செய்யலாம், அந்த தீர்வத்தை நான் எதிர்பார்க்கிறேன் சரவணன். நாங்கள் எவ்வாறு என்ன தீர்வு, இப்ப எல்லாம் இருக்குது, உண்மை இருந்து கொண்டு இருக்குது. அப்ப நாங்கள் இருக்கிறதையே என்ன பொறுத்தவரை நான் சொல்றது, இருக்கிறதையே நாங்கள் தொடர்ந்து கதைச்சு இப்படி இருக்குது இருக்குது. சரி, அப்ப இப்படி இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்து இதுல இருந்து விடுபட வேணும் என்றதிலையும் நான் உறுதியா இருக்கிறேன். எந்த விதத்திலையும் மனிதன் என்பவன் ஒரு இனம் என்றதில் நான் உறுதியா இருக்கிறேன், ஏற்றுக்கொள்றேன். அப்ப நாங்கள் இப்படியே இருந்து கொண்டு சொல்லிக் கொண்டு இருக்காமல் என்ன தீர்வுண்டு நாங்கள் சொல்லலாம். இப்ப நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன செய்தால் இதுல இருந்து விடுபட்டு எவ்வாறு இந்த சமுதாயத்தில் நீங்கள் எல்லோரும் இணைந்து கலந்து கொள்ளலாம், எவ்வாறு கலக்கலாம் என்பதை பற்றி நாங்கள் ஏதாவது சொல்லக்கூடியதா இருக்குமா? நானும் அது சம்பந்தப்பட்ட விளக்கத்தை வேற மாதிரி சொல்ல முற்படுறேன். என்னென்றால் இந்த உரையாடலும் கூட நாங்கள் நேரடியாக அந்த பாயிண்ட்டுக்கு வந்ததாக நான் நம்பலை. இல்லை, நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு போங்க சார். ஆனால் நான் எனக்கு தேவைப்படுறது இல்லாட்டி நான் இந்த மனதில் எப்பவும் இருக்கிறது என்னடா, தெளிவாக விளங்குது எல்லாருக்குமே, அநேகமான மக்களுக்கு தெளிவாக விளங்குது. இப்படிலாம் சாதி கட்டமைப்புகள் இருக்குது, இவ்வாறு சடங்கு முறைகள் வேற்றுமைகள் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்குது. இதுகளில் இருந்து நாங்கள் எவ்வாறு விடுபட்டு எவ்வாறு எல்லோருடையும் கலந்து வாரத்துக்குரிய வழிமுறைகள் என்ன? இது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு ஆதிக்க சமூக அமைப்பில் இதை நேரடியாக ஒரு இன்ஸ்டன்ட் கேள்வியாக, அதாவது யா இல்லை நை அல்லது எஸ் ஓ நோ சொல்லுங்க என்ற மாதிரியான ஒரு நான் சொல்லிடுறேன், ஒரு அப்படி சாராம்சப்படுத்தப்பட்ட ஒரு கேள்வி பதிலுக்குள்ளே போயிட்டோம் என்று சொன்னால் அது இதை கேட்பவர்களும் இலகுவாக அவர்களுடைய அறிவு மட்டத்திலிருந்து இலகுவாக அதனை புறக்கணிக்க. அதுக்காக இது நாங்கள் பல நாட்கள் கதைக்க வேண்டிய உரையாடல் இது. ஆனால் ஒரு சுருக்கமாக அதனை அந்த இடத்துக்கு வர்றதாக இருந்தால் அதனுடைய அமைப்பு முறையையும் அதனுடைய மிக முக்கியமாக என்னை பொறுத்தவரையில் இந்த விடயத்தை புரிந்து கொள்வதாக இருந்தால் இதனுடைய ஐடியாலஜியை புரிஞ்சு கொள்ளணும்னு தான் நான் சொல்வேன். அந்த ஐடியாலஜி அந்த ஐடியாலஜியை விளங்கப்படுத்துறதுக்கு தான் நம்ம அதை சொல்லிட்டு தான் நாங்கள் அடுத்ததா அப்படி என்றால் எந்த இடத்துக்கு அப்படின்னு போகணும். அப்போ அது அந்த ஃப்ளோவில் தான் வந்து கொண்டிருந்தேன். அப்போ இதில் நானும் சொல்ல வர்ற என்னென்னா, ஒரு இலங்கை போன்ற ஒரு சமூக அமைப்பில், அதாவது நாங்கள் உண்மையில சாதிய ஆதிக்கத்தை பற்றி தான், சாதியம் பற்றிய உரையாடல் தான் எங்களுடைய அடிப்படை உரையாடல். இந்த சாதிய ஐடியாலஜி, அந்த கருத்து நிலை ஒரு பெருவாரியாக ஆதிக்கம் செலுத்துகின்ற மண்டலம் என்ன என்று சொன்னால் இந்திய உபகண்டம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இந்திய உபகண்டம். அப்போ மிக முக்கியமாக இந்தியா தான் அதனுடைய ஊற்று என்று சொன்னால் அதை சுற்றி உள்ள நாடுகள் எல்லாம் நாங்கள் பரவி இருக்குது. அப்போ இந்தியாவுடைய அண்டை நாடான இலங்கையிலேயும் இருக்கிற சாதி அமைப்பு இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அது வெவ்வேறு வடிவங்கள் இன்றைக்கு அடைஞ்சிருக்கிற ஒரு சாதி அமைப்பு. அப்போ இந்த சாதி அமைப்பில் அங்கேயும் இங்கேயும் ஒன்று இல்லை. இப்போ நிச்சயமாக அங்கே இன்னமும் தீண்டாமை இருக்கிற சமூகம் அங்கே இருக்குது, இங்கே நாங்கள் நிறைய தீண்டாமை எல்லாம் மாறின ஒரு சமூகம் இருக்குது. ஒரு மிக எடுக்க வேண்டாம்.
தீண்டாமை என்று நாங்கள் இப்ப சொல்றோம். என்ன Yeah. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்ப தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற சமுதாயத்துல இருந்து வந்தவர்கள் உயர் நிலையில இருப்பவர்கள் என்பவருக்குள் கலந்து கொள்ளவில்லையா இதுவரைக்கும்? நிச்சயமா. அப்ப அவர்கள் என்ன நிலையில் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? என்ன நிலையில் தாங்களோடு உள்வாங்கி வைத்திருக்கின்றார்கள்? என்ன நிலை ஏற்பட்டதா? நல்ல கேள்வி. என்னன்னு சொன்னால் இப்ப கலப்பு நிகழவில்லையா என்கின்ற கேள்விக்குள் நாங்கள் வந்தால், இல்ல கலப்பு நிகழ்றதுன்றது வேற. கீழ் மட்டத்தில் இருப்பவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அல்லது தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லப்படுபவர்கள் இருந்து ஒரு நபரை தேர்வு செய்து உயர்மட்டம் என்று கருதப்படுறவர்கள் தங்களுடனும் ஒரு நட்பு ரீதியாக அல்லது உறவு ரீதியாக கலந்து கொள்ள அனுமதித்து கலந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அது எதன் அடிப்படையில் என்று தான் கேட்கிறேன். இப்போ அந்த மாதிரி இல்லை, அது உண்மை இல்லை. அது எப்படி அவர்கள் பார்க்கின்றார்கள் என்றால், அது வந்து ஒரு பாத்தியா உன்னெல்லாம் உள்வாங்கிட்டேன் என்று சொல்கிற ஒரு பெருமித பார்வை ஒன்று பொதுவாக ஆதிக்க சமூகத்தில் இருக்குது. ஒருத்தர் ஓரளவு ப்ரோக்ரெசிவ் மனநிலைக்கு வந்துட்டார் என்று சொல்லி கருதுகிற பல இடங்களில் நான் இதை கவனிச்சிருக்கிறேன். அது நேரடியாக என்னுடைய அனுபவம். கொஞ்சம் தமிழில் வடிவாக சொல்லுங்கள் சரவணன். ஓரளவு என்ன நிலைக்கு வந்துட்டு, அதாவது இப்போ ஓரளவு இன்டெலெக்சுவல் லெவலுக்கு இன்னும் கொஞ்சம் தமிழாக்குவோம், முடிஞ்ச அளவு தமிழாக்குவோம். என்னன்னா அது வந்து ரொம்ப நாகரிகமாக சொல்ல பார்க்குறேன், அவர்கள் வந்து யாரையும் காயப்படுத்தாம. இல்லை, அது இதில் ஒன்றும் இல்லை சரவணன். நாங்கள் சில விடயங்களை வந்து எங்களுக்கு தெரிந்த விடயங்களை தெளிவாக மனந்திறந்து கதைக்கிறது மிக மிக அவசியம். சமுதாயத்தை நாங்கள் விட்டுட்டு போகிறது அதுதான். எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் எங்களுக்கு தெரிஞ்சதை உள்ளபடி தெளிவா சொல்லி போட்டு போயிடுவோம். எடுக்கிறவன் எடுக்கட்டும், விடுறவன் விடட்டும். சொல்லுங்க. இல்லை, இப்போ என்னை ஒரு நல்ல நண்பர் என்று வைப்போம். இப்போ என்னுடைய நண்பர்கள் பெரும்பாலும் தெரிவு செய்யப்பட்ட நண்பர்கள் இருப்பார்கள். இப்போ அந்த நண்பர்கள் வந்து ஓரளவு வளர்ந்த சமூக நீதியில் அக்கறை கொண்டவர்களாக தோற்றமளிப்பார்கள், உயர் சாதியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் வைப்போம். அதில் ஒரு சிலர்கிட்ட நான் அனுபவித்த விஷயம் என்னென்னா, அவர்கள் வந்து இப்போ இந்த சாதியம் பற்றிய உரையாடல்கள் வரும்போது, என்ன சாரா உங்களுக்கு இப்படி சொல்கிறீங்க, உங்களையெல்லாம் நான் எங்களோட வீட்டுக்கெல்லாம் கூப்பிடலையா, நீங்கள் எங்களோட வீட்டில் வந்தெல்லாம் நாங்கள் சாப்பிடலையா, ஒன்றா சாப்பிட இல்லையா, நான் உங்களோட வீட்டுக்கு வரலையா, உங்களோட வீட்டில் தண்ணி குடிக்க இல்லையா என்று சொல்லி கேட்குற அந்த பார்வைக்கு பின்னாலே இருக்கிற அந்த வன்மம் வந்து அவர்களுக்கு அந்த நோ பெயின் வந்து, அந்த வலி வந்து அவர்களுக்கு புரியல. அதான் நான் சொன்னேன், அந்த ஒரு ஆதிக்க சமூகத்துக்கு அது ஒரு பெருமிதம் சார்ந்த, பாத்தியா உன்னெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன், எவ்வளோ பெரிய ஆள் பாத்தியா. இந்த இடத்துல நான் ஒன்றை சுட்டி காட்டி கொண்டு போக விரும்புகிறேன். அதாவது வந்து ஒரு பெரும் சமுதாயம் என்று நீங்கள் கருதுகிற ஒரு நபர் வந்து உங்களோட நட்பு கொண்டிருப்பாராக இருந்தால், அவர் உங்களை வீட்டுக்கு விருந்து கலைத்த பிற்பாடு வேறொரு பிறிதொரு சந்தர்ப்பத்தில் வந்து நான் உன்னையெல்லாம் வீட்டை கூப்பிடலையா என்று கேட்டால், அது உண்மையிலேயே தாழ்த்தப்பட்ட என்று சொல்லப்படுபவர்கள் அல்லது கருதுபவர்கள், தாங்கள் கருதுபவர்களுக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த உயர் நிலையில இருப்பவர், சாதி கட்டமைப்பில் உயர் நிலையில இருப்பவர் இவ்வாறு ஒரு சொல்லை பயன்படுத்துவதற்கு முதல் அவர் சிந்திக்க வேண்டும். நான் மற்றவர்களை காயப்படுத்தலாமா, நான் பயன்படுத்துகிற சொல்லி இன்னொருவரை காயப்படுத்தலாம். இப்ப நான் இப்படி இருந்து காய்ச்சி கொண்டிருக்கிறேன்னு சொன்னால், வேற இந்த சாதியை விட்டு வேற விடயங்களை சொல்றேன். நான் வேற விடயங்கள் எனக்கு கோபம் வரும் பொழுது சில வார்த்தைகளை நான் கொட்டி விட்டுருவேன், கொட்டி இருக்கிறேன் சில இடங்கள்ல. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, அது என்ன அறியாமல் டக்குண்டு வந்துடும். அது விளங்குதானே, திடீரென அது வாயில வந்து விழுந்துடும். பிறகு நான் வீட்டை இருந்து போய் யோசிப்பேன், இந்த வார்த்தை இந்த நபரை நான் எழுந்த மனமா சொல்லிட்டு போறேன், இந்த நபரை எவ்வாறு பாதிச்சிருக்கும், அவனுடைய நிலையில் நான் இருந்தால் இந்த மனம் என்ன பாடுபட்டிருக்கும் என்று சொல்லி எல்லாம் நான் சிந்திச்ச காலங்கள் நிறைய இருக்குது. அதான் நான் சொல்றேன். அப்ப அந்த உயர் நிலையில இருப்பவர் என்று கருதப்படுவர் வந்து அதாவது வந்து இப்ப நீங்கள் வந்து உங்களோட சாதியை அடையாளப்படுத்தி கதைக்க போறீங்கள் என்று இதுல சொன்னபடினால நான் சொல்றேன். அப்ப உங்களை போன்றவர்களை கூப்பிட்டு விருந்துகளை தந்து போட்டு சொன்னாரா இருந்தால், அதாவது வந்து நான் எல்லாம் உன்னை கூப்பிட்டு சாப்பிட தெரியலடாப்பா என்று சொன்னால் அது மிக மிக பிழையான ஒரு வார்த்தை பிரயோகம். ஏன்னு சொன்னால், அவர்கள் உயர் நிலையில இருந்தாலும் அறிவில்லாதவர்கள் என்ற முடிவுக்கு தான் நான் வருவேன். சரிதானே? இப்ப நான் திரும்ப ஒரு பாயிண்ட்டுக்கு வருகிறேன். நான் சரவணன் நான் ஏற்கனவே கேட்ட விடயத்துக்கு தான் நான் வருகிறேன். சரவணன், கீழ்நிலையில் இருக்கின்றவர்களை வந்து மேல்நிலை என்று சொல்லப்படுபவர்கள் சில பேர் தேர்ந்தெடுத்து தங்களுடன் இணைத்து உறவுகளாக ஏற்படுத்தி உறவுகளுக்குள் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், என்னுடைய பார்வையில் என்னென்ன காரணம் இருக்கும்னு சொன்னால், ஒன்று, அவர்கள் உண்மையிலேயே பொருளாதார ரீதியாக ஒன்று முன்னேறியவர்களாக இருப்பார்கள். அதையும் தாண்டி, அது ஒரு பெரிய விடயம் அல்ல பொருளாதாரம், ஆனால் அதையும் தாண்டி அறிவுபூர்வமாக சமுதாயத்தில் வந்து ஒரு நல்ல பெயர் எடுத்து அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள், கற்றவர்களையும் தாண்டி
மற்றவர்கள் வேறு, அறிவுபூர்வமானவர்கள் வேறு. இதெல்லாம் உங்களுக்கு அந்த அடையாளங்கள் பிரித்து பார்க்க தெரியுமே நான் நினைக்கின்றேன். அப்ப அறிவுபூர்வமானவர்களாக இருந்தால் அவர்களை தங்களுடன் ஏற்றுக்கொண்டு வாழ பழகி கொண்டு இருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தில் என்பது. கீழ் லெவலில் இருக்கிறன்னு சொல்லி கருதப்படுவர்கள், மேல் லெவலில் இருக்கிறார்கள் என்று சொல்லி கருதப்படுவர்கள் எடுத்து தங்களுடன் ஒரு உறவு கூட கொள்ற அளவுக்கு குடும்பமாக உருவாக்கி பிள்ளைகள் எல்லாம் பெற்று எல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் எதை பார்க்கிறார்கள் சொன்னால் மனிதர்களிடம் அறிவுபூர்வமாக சிந்திக்கின்றார்களா என்பதை பார்க்கின்றார்கள். அப்ப இதுல ஒரு கேள்வி பின்புலம் வர பார்க்கின்ற கண்டபடி அறிவுபூர்வமாக சிந்திக்காத அளவுக்கு, அவர்களுக்கு அறிவை பூட்டாத அளவுக்கு தாழ்த்தியது யார் என்ற ஒரு கேள்வி ஒன்று பின்னால தொக்கி நிற்குது. சரிதானே? அந்த பரம்பரையையே, அந்த சமூகத்தையே அவ்வாறு தள்ளியவர்கள் யார் என்ற ஒரு ஒன்று நிற்குது. அதுக்கு நாங்கள் பின்னோக்கி போகலாம் என்று நான் கருதுகிறேன். அதாவது 500-1000 வருடங்களுக்கு கூட பின்னால போகலாம். அப்ப அங்க இருந்து கூட மேலாதிக்கம் செலுத்தினவர்கள், என்ன மேலோங்கி இருந்தவர்கள் நசுக்கினார்கள், ஒடுக்கினார்கள், அவர்களுக்கு அனுமதி வழங்கவில்லை. அதனால் அது இந்த பரம்பரையாக அவர்களை அறிவுபூர்வமாக சிந்திக்க விடாமல் அவர்களை நசுக்கிக் கொண்டே வந்ததுனால அங்கிருந்து அந்த அறிவுபூர்வமானவர்கள் மிக மிக அருமையாகத்தான் தோன்றக்கூடியதாக இருந்தது. அப்படி இருந்தும் அந்த அறிவுபூர்வமாக தோன்றியவர்களை மேல் இருக்கக்கூடியவர்கள் கருதுவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். டக்கு நான் சிந்திக்கிறது எப்படின்னு சொன்னால், தாழ்த்தப்பட்ட நிலையில இருப்பவர்கள் என்று கருதுபவர்கள் அவர்கள் தான் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முக்கியமாக கடின உழைப்பை உழைக்க வேண்டும். எவ்வாறு என்று சொன்னால் அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒன்று கதைச்சு கொண்டு இருக்காமல் அறிவை பெருக்க வேண்டும். அதாவது இந்த கால பகுதிகளில் எல்லோருக்கும் எல்லா வசதிகளும் எல்லா நாடுகளிலும் அநேகமாக இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். படிக்க விரும்பினால் தாராளமாக படிக்க போகலாம். இப்ப மேல் ஆதிக்கம் உண்டு நின்று இறுக்கி பிடிக்கிற மாதிரி பெரிதாக இல்லை. படிக்க போகலாம் தாராளமாக. படிப்பு மட்டும்தான் அல்ல, அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு 1000 வழிகள் இருக்கின்றது. நாம் எல்லோரும் பல்கலைக்கழகம் போய் அதனூடாக வெளியில சர்டிபிகேட்டுடன் நின்று கொண்டு நான் படித்தேன் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அறிவை வளர்ப்பதற்கு 1000 வழிகள் இருக்குது. எத்தனை வழிகள் இருக்குது? அப்ப அறிவை ஒருவன் வளர்த்து கொண்டு போவானாக இருந்தால் அவன் இந்த சமுதாயத்தில் முன்னணிக்கு வர முடியும், சமத்துவத்துக்கு வர முடியும், தானாகவே வர முடியும் என்பது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. இன்னொன்றை நான் சொல்றேன், சொல்லி முடிச்சப்ப சரவணன் இன்னொன்றும் இருக்கிறது எப்படி நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், மதிப்புக்குரிய அம்பேத்கர் அவர்களை கூட நாங்கள் எடுத்துக்கொண்டமாக இருந்தால் அவர் கூட என்ன செய்தார்? அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்து அவர் வந்திருந்தாலும் கூட அவர் என்ன செய்திருக்கிறார் சொன்னால், அவர் தெளிவாக உணர்ந்து கொண்டார், அறிவு மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் சமுதாயத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரே வழி என்ற முடிவுக்கு தான் அவர் வந்ததாக நான் பார்க்கின்றேன், எனக்கு தெரிந்த அளவுக்கு. அப்ப அவர் என்ன செய்தார்? நானே அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் தந்த பாட்டுக்கு தானே வலிக்கிட்டு தானே கல்வியிலே மிக கடினமாக கல்வியை கற்றுக்கொண்டு முன்னேறி கொண்டு வந்த அதே நேரத்தில் சமுதாயங்கள்ல பல சமுதாயங்களையும் கூடி கலந்து பார்த்து போற இடங்கள் எல்லாம் என்ன நடக்குது என்பதை துல்லியமாக அவதானித்து அந்த அவதானிப்பலின் ஊடாக அனுபவங்களை பெற்று தன் அறிவை வளர்த்துக் கொண்ட ஒரு நபராகத்தான் நான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நான் பார்க்கின்றேன். இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் எனக்கு தெரிந்து நான் சொல்லுகின்றேன், ஈவன் காந்தியடிகள் கூட அல்லது நேரு கூட லண்டன்ல கூட ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர்கள் படித்து முடிக்க முடியாத, அதாவது கிட்டத்தட்ட அவர்கள் நேரு விட்டுட்டு போயிட்டாருன்னு நான் நினைக்கின்றேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் முந்தைய எங்கேயோ பார்த்து ஞாபகம் இருக்கிறது. காந்தி கூட அதாவது அம்பேத்கர் அவர்கள் முடித்த அந்த துறையை காந்தி அவர்கள் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருடங்கள் எடுத்திருக்கிறான்னு நான் அறிய கிடக்கின்றது. அதே நேரத்தில் அம்பேத்கர் அவர்கள் வெறும் 6 மாதத்திலே முடிச்சு போட்டு வந்திருக்கின்றார். அப்ப அம்பேத்கர் அவர்கள் எவ்வாறு அடையாளம் காணப்பட்டார் என்று சொல்லி எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுகின்றேன். எப்படின்னு சொன்னால், அவர் கற்றதனால் தான் சமுதாயத்தில் அடையாளம் காணப்பட்டார். கற்றதினாலும் அறிவை வளர்த்தனால்தான் அம்பேத்கர் என்பவர் அடையாளம் காணப்பட்டார். அதிலையும் அவர் டபுள் டிகிரி எடுத்திருக்கிறார். எப்படி எதில் சொல்லி சொன்னால் 2 புலமை பெற்றிருக்கிறார். இதில் 2லையும் பொருளாதாரம் அவர் பெற்றிருக்கின்றார். விளங்குதானே? அப்ப அதெல்லாத்தையும் பெற்ற பிறகு அவர் என்ன செய்கின்றார் சொல்லி சொன்னால், அவர் திரும்பவும் இந்தியாவில் என்ன சொல்றார் சொன்னால், ஆம், என்னத்துக்காக நாங்கள் ஒடுக்கப்பட்டோம், என்னத்துக்காக தாழ்த்தப்பட்டோம், எங்களிடம் என்ன இல்லை என்று நீங்கள் எங்களை தாழ்த்தினீர்கள், அறிவுதானே, அதை நானே செய்து காட்டுகின்றேன். இப்ப நான் படிச்சு நான் அறிவுபூர்வமாக சிந்திக்க வெளிக்கிட்டாக என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள், இந்தியாவின் மிக சிறந்த பொருளாதார தந்தை என்று சொல்லுகின்றீர்கள். ஏன் இன்றைக்கு இப்ப அண்மையில் நோபல் பரிசு பெற்றவர்கள் கூட, பொருளாதாரத்துறை நோபல் பரிசு பெற்றவர்கள் கூட என் தந்தை
டாக்டர் அம்பேத்கர் தான் அவர் சொல்றார். எனக்கு பேர்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு வருதில்லை, நினைவில்லை. நான் இப்போ அறிந்து கொண்ட விடயங்களை நான் இப்போ சொல்லுகின்றேன். அப்ப நான் சுருக்கமாக என்னுடைய பார்வையில் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னால், எல்லா பிரச்சனையும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் விடுபட்டு வர வேண்டுமாக இருந்தால் தற்சமயம் எல்லோருக்கும் அநேகமாக எல்லா வாய்ப்புகளும் திறந்துதான் இருக்கின்றது. அப்ப ஒரு மேலே இருப்பவன் இனி உங்களை பிடிச்சு நசுக்கவும் இயலாது, இனி பிடிச்சு கட்டுப்படுத்தி வச்சுக்கவும் இயலாது. அப்ப தயவு செய்து எல்லோரும் என்ன செய்ய வேணும், சுயமாக சிந்தித்து நான் என்னத்துல தாக்கப்பட்டிருக்கின்றேன், நான் எதை வளர்த்தால் நான் இந்த சமுதாயத்தில் முன்னுக்கு நிற்க முடியும், நான் கற்க வேண்டும், அறிவை வளர்க்க வேண்டும். பாடசாலை போய்த்தான் கற்க வேணும் இல்லை, யூனிவர்சிட்டி போய்த்தான் படித்து கொண்டு வர வேணும் இல்லை. பல்கலைக்கழகம் என்பது பல கோடான கோடி மக்களினுடைய சிந்தனைகளை ஒருமித்து குவித்து வைக்கின்ற ஒரு இடம். அந்த இடத்திலே அந்த அந்த பல பேருடைய பல பேர் அனுபவங்களை பெறுவதாக இருந்தால் குறைந்தது 60 வருடம் எடுக்கும் ஒரு ஆளுக்கு. 60-70 வருடம் எடுக்கும் இந்த சமுதாய அனுபவங்களை பெறுவதற்கு. அப்ப பல பேருடைய அனுபவங்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருப்பதுதான் பல்கலைக்கழகம். அப்போ ஒரு இளைஞனானவன் சமுதாயத்திலே எல்லா அனுபவத்தையும் தானே சுயமாக பெற வேண்டுமாக இருந்தால் அவன் ஒரு குறைஞ்ச 60-70 வருஷம் கடக்க வேண்டி வீணடிக்க வேண்டி வரலாம். அப்ப அந்த இளைஞன் ஒரு இளம் சமுதாயத்தை என்ன செய்கிறோம், நாங்கள் அடிப்படை அறிவை கொடுத்து கல்வியை கொடுத்து பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புகின்றோம். என்னத்துக்கு, பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பல மக்களினுடைய அனுபவங்களை நீ அங்க போய் இருந்து கற்று தியரியப்படி, இப்படி போனா இப்படி நடக்கும், எல்லாத்தையும் படிச்சு கொண்டு வெளியில வான்னு சொல்லி சொல்லுகிறோம். வெளியில வரைக்குள்ள அவனுக்கு ஒரு 25 வயசு 26 வயசு இருக்கட்டு வச்சுக்கொள்வோம். அப்ப நீ 60 வருடம் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீ 25-26 வயசுல எல்லாத்தையும் நீ இப்ப கற்றுக்கொண்டு வச்சிருக்கின்றாய். பல பேருடைய அனுபவங்களை தொகுத்து இப்ப உன்னுடைய தலைகளை வச்சிருக்கின்றாய். பல்கலைக்கழகம் முடித்து வெளியில வந்தவன் கூட உடனடியாக பிராக்டிக்கலுக்கு அனுப்ப மாட்டினான், உடனடியாக போய் வேலையை செய்யன்னு சொல்லி விட மாட்டினான். அங்கேயும் அவர்களை விட்டு இன்னொரு பெரிய ஒரு ஆளுக்கு கீழே ஏற்கனவே அந்த தொழிலில் அனுபவப்பட்ட கீழே அவரை வைத்து அந்த தொழிலை பழகு என்று சொல்லி கொடுத்தான் பிறகு அவரிடம் ஒப்படைப்பார்கள். இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம். சில இளைஞர்கள் கட்டின கட்டிடங்கள் பொறிஞ்சு குழந்தை பிள்ளைகளுக்கு மேலே விழுந்து இடிஞ்சு விழுறதெல்லாம் நாங்கள் கேள்விப்படுகின்றோம். ஒரு வைத்தியர் சிறந்த வைத்தியராக ஒன்றுமா இருந்தால் 1000 பேரை கொல்லோன்னு இல்லாமல் வந்துச்சுமா ஒரு ஜோக்கா சொல்லுவினோம். அதுக்கு காரணம் என்ன சொன்னால், வைத்தியர் வெளியில் வந்தோன்னே வைத்தியர் இல்லை, அவர் அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள தியரியை தான் கற்று வச்சிருக்கிறார். எல்லாம் கற்றுக்கொண்டு ப்ராக்டிகலையும் கொஞ்சம் செய்ய வேணும், குறைஞ்ச ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ண வேணும் என்றெல்லாம் இருக்குது. அப்போ நான் சுருக்கமாக சொல்ல வர விடயம் என்னுடைய பார்வையில் தற்சமயம் எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நடந்தது முந்தைய அந்த ஆதி காலத்தில் அந்த காலத்தில் எல்லாம் நடந்து கொண்டு வந்திருக்குது, இப்படிலாம் வந்திருக்குது. இப்போ எல்லாம் திறந்து விடப்பட்டிருக்கிறது. அப்போ தாழ்த்தப்பட்டவர்கள் என்று நாங்கள் யோசிக்கக்குள்ள நாங்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் முதலாவது. 2வது பொருளாதாரம் என்று நாங்கள் வந்தமாக இருந்தால் பொருளாதாரம் ஒரு பொழுதுமே உதவி செய்யாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது எவ்வாறு நான் பார்க்கிறேன் சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் நாங்கள் இப்போ வழியில் நடந்து போய் கொண்டிருக்கோம், காலில் ஒரு முள்ளு தைத்து முள்ளு காலுக்குள்ளே போயிட்டு சொன்னால் முள்ளு முறிஞ்சு உள்ளுக்குள்ளே இருக்குது, முள்ளு காலுக்குள்ள இருக்குது. நாங்கள் அந்த முள்ளை தெளிவாக அறிவுபூர்வமாக அந்த முள்ளை வெளியில எடுத்து எறிஞ்சு அதுக்குரிய மருந்தை கட்டி அந்த காயத்தை ஆற்றுவதற்குரிய வழியை பார்க்காமல் அந்த முள்ளை காலுக்குள்ளேயே வச்சுக்கொண்டு அதுக்கு மேலே பிளாஸ்டர் போட்டு ஒட்டி அதுக்கு மேலே மட்டும் ஒரு ஒரு கவர் ஒன்று உருவாகிற அளவுக்கு விட்டு போட்டு முள் உள்ள இருக்கிறதுக்கு விட்டு போட்டு திரிகிற மாதிரியான தோற்றப்பாடு தான் பொருளாதாரத்தை மட்டும் வச்சுக்கொண்டு நாங்கள் காட்டுறது. விடுபட்டு வெளியில போறதுக்கு அறிவுபூர்வமான ஒரு நிலை உருவாக வேண்டும், அறிவுபூர்வமாக தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் எல்லோரும் என்பதுதான் என்ற கருத்து. இதுதான் நான் சுருக்கமாக சொல்கிறேன். சரவணன், தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் இந்த அரை மணித்தியால உங்களுடைய உரையில விளக்கங்களையும் தீர்வையும் கொடுத்துட்டீங்க. எனக்கு இல்லை. நன்றி சார். நான் என்னதான் காய்க்க இருக்கு இதில் ஏதாவது சொல்லக்கூடியது எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்லியிருக்கேன். அந்த என்னுடைய உணர்வு நான் என்ன சிந்திக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஏதாவது சொல்லுங்க. ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுப்போம். நோனே நோனே அப்படியே தேக்கத்தான் இருக்கும்.